உலகிற்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா 11ஆம் பாவத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுன்றது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போது உங்களுக்கு அந்த வீட்டினுடைய அதிபதியாகப்பட்ட குரு பகவானின் பார்வையில் இருக்கார். அதுதான் ஹைலைட். அப்போது குரு எப்படி இருக்கார்? உச்ச குருவாக நிற்கிறார். உச்ச குருவால் பார்க்கக்கூடிய பார்வையில் கிடைக்கக்கூடிய சனி பகவானினுடைய அருள் எப்படி இருக்கும், அந்த வளர்ச்சி உங்களுக்கு எந்த லெவலுக்கு கொடுக்குன்றத நம்ம காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் உழைப்பாளிகள் மட்டுமல்ல, நாளைய எதிர்காலத்தை நினச்சி டீப்பாக சிந்திச்சு இன்றைக்கி அந்த சிந்தனையால் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் தூக்கத்தை இழந்து கூட அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க முடியாமல், எப்படின்னா சில விஷயங்களை அழகாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், பட் ரொம்ப அதிகமாக யோசித்து எதிர்காலத்தை நினச்சி கவலை அடைஞ்சி சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப அட்வான்டேஜாக தான் யோசிப்பீங்க. ஆனால் இதில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டாங்க, உங்களை பார்த்து செயல்பட்டவங்க. ஆனால் நீங்கள் பெரிய லெவலுக்கு சாதிச்சிருக்கலாம், பட் அதற்குண்டான எல்லா அமைப்புகளும் உங்களை சூழ்ந்து உருவாக்கி அதெல்லாம் இருந்தது தான். பட் அந்த முயற்சிகளை நாம் டீப்பாக இறங்கி செயல்பட்டால் அது ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுதே, ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகுதே. ஆனால் இது எவ்வளவோ ரீச் ஆகிருக்கணும், பட் இது வரைக்கும் நமக்கு அந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த உச்ச குருவால் கிடைக்கக்கூடிய பார்வையால் சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரகன், குரு பார்வை கோடி நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசியவே பார்க்குறார். அப்போது சனி பார்வையில் இருக்கக்கூடிய ரிஷபத்தை பெரிய லெவலுக்கு டாப் லெவலில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகுதுன்றது தான் இந்த காணொலியினுடைய விவரம். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசின்னா உண்மையிலேயே நீங்கள் உழைப்பாளிகள் நான் சொன்ன இல்லைங்களா, எந்த விதத்தில்னா தன் குடும்பத்தோடு கூட தன் நேரத்தை பகிர்ந்துக்க முடியாமல் உழைப்புன்ட்டும் தன்னை சார்ந்தவங்களுக்காக எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க வேலையை செய்கிறதுல இருந்து, நண்பர்களுக்காக எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்களுக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்து அதையும் செய்வீங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்பு இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா குடும்பத்தோடு நீங்களும் நினைப்பீங்க ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அது பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சூழ்ந்து நின்றுக்கிட்டே இருக்குது. இது முடிக்கலான்னு பார்த்தா அது இன்னும் தொடரும் பெரிய லெவலில் பிரச்சனையாக. இந்த பிரச்சனை முடிக்கலான்னு பார்த்தா முடிச்சது இன்னொரு பிரச்சனை வந்துடும். அப்போது ஏதோ ஒரு நெருக்கடிகள் பொருளாதார ரீதியிலையும் சரி, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, அதை பர்ஃபெக்டாக ஈஸியாக முடிக்க வேண்டிய விஷயத்தை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு நாளில் முடிக்கிறது ஒரு வாரம் கொண்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படி போயிட்டு இருந்தது. அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக தொழில் ரீதியில் இருந்த அந்த மன அழுத்தங்கள் அழகாக நீங்க போகுது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ராஜெக்டை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஸ்டன் ஆகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதுலேயும் இதில் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா, இத்தனை காலமாக உங்களுக்கு துரோகிகளாகவும் நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, எங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்களோன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சரியான ரீஎன்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பதிலடியும் தரப்போகிறீங்க. அப்போது உங்களுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னா ஜெட் வேகத்தில் இருக்க போகுது. அதுதான் உண்மை. இந்த காலகட்டங்களில் குரு இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். 3ஆம் பாவம், 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உங்கள் வீட்டிற்கு உச்சஸ்தானாதிபதி. நல்லா சிந்திச்சுக்கணும். உங்கள் ராசியில் ரோகிணியில் சந்திரன் உச்சத்தில் இருப்பார். அவ்வளோ சந்திர பகவானுக்கு பிடிச்ச நட்சத்திரமே அதுதான். அதே சந்திர பகவான் வீட்டில் குரு இப்போ உச்சமாக நிற்கிறார்.
அப்போது அது எந்த லெவலுக்கு ரிசல்ட்டை கொடுக்குன்றதை நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் நடந்ததை நினச்சோ, ஏற்கனவே பட்ட பாதிப்புகளை நினச்சோ, துரோகங்களை நினச்சோ, பலவீனம் அடைஞ்சோ நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை ஸ்லோ பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நீங்கள் எடுத்து வைக்கிற அடி போல்டாக வைங்க. பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க தொழில் ரீதியில். அடுத்தது வேலை ரீதியில் மிக மிக குடைச்சலை சந்தித்தவங்க நீங்கள் தான். ஏன்னா இங்கே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ மன அழுத்தங்களை உண்டாக்கிட்டாங்க. இங்கே வேலையை இழந்து தவிச்சவங்களும் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய. அந்த அளவுக்கு பாதிப்புகள். திட்டமிட்டு அழகாக செயல்படுவீங்க. பர்ஃபெக்டாக உற்சாகத்தோடு ஒரு வேலையை இறங்கி செய்து முடிப்பீங்க. அந்த உற்சாகத்திலிருந்து, அந்த வேகத்திலிருந்து, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருந்தது வேறு, இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதே வேறு. உங்களுடைய தோற்றத்திலிருந்து, உங்களுடைய ஸ்பீட்லேருந்து, உங்களுடைய இந்த கலைமுகத்திலிருந்து எல்லாமே இங்கே டவுன் ஆகிடுச்சு. இன்றைக்கி வேலையில் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சு என்ற அளவுக்கு மன வலிகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக சொல்ல மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இந்த மன உளைச்சல் எப்படின்னா, உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் இந்த பக்கம் வேலை ரீதியில் குழப்பங்கள், ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியது கூட அது வந்துருச்சின்னு சொல்லி நமக்கு ஓகே கிளிக் ஆகிடுன்னு பார்த்தா அது இன்றைக்கி வரைக்கும் இழுவையில் இருக்குது. இன்னும் சிலருக்கு அந்த ப்ரொமோஷனை அப்படியே டைவர்ட்டை சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு போடிச்சுன்ற வேதனை. அதுலேயும் அந்த இடத்துல நீங்கள் வேலையே செய்யக்கூடாது. உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி அந்த இடத்த விட்டு உங்களை வெளியில் அனுப்பணும். நீங்களாகவே போயிடணும். தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தால் ரிஷபராசி என்பர்கள் அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த தன்மானத்தையே சீண்டி பார்த்து உங்களை அந்த இடத்த விட்டு சூழ்ச்சியோடு வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் இதிலிருந்து நிறைய அந்த இழப்புகளை சந்தித்து வந்தவங்களும் இருக்கிறீங்க. இன்னும் அதே இடத்துல நான் ஸ்டாண்ட் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிப்பேன் நிற்கிறவங்களும் இருக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய விடாமுயற்சிக்கு விஸ்வரூபமாக கிடைக்கிற ஒரு வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பார்வையில் கிடைக்கக்கூடிய அந்த சனியினுடைய பலம் பெரிய லெவலில் உங்களுக்கு யோக நிலையை உண்டாக்க போகுது. ப்ரொமோஷனும் கிடைக்கும், அதே நேரத்தில் பெரிய லெவலில் சம்பள ஊதிய உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்களேன்ற வருத்தத்தில் இருந்த நீங்கள் அவங்கள அழகாக ஓவர்டேக் பண்ணிட்டு போக போகிறீங்க. அது உங்கள் மனசுக்கு மிக மனநிறைவை கொடுக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, அரசு உத்தியோக முயற்சிகளுக்காக பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு அரை மார்க் 1 மார்க்கில் போயிருந்தாலும் இப்போ அது உங்களுக்கு அருமையாக கிடைக்க போகுது. மாற்றமே இல்லை. வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இழப்புகள் நிறைய சந்திச்சிட்டீங்க. அந்த இழப்புகளையும் தாண்டி சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு நிற்கிறீங்க. ஒரு நல்ல வேகத்தோடு வந்த நீங்கள் அப்படியே டவுனை நின்று, ஆனால் இன்றைக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அது வேறு லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். உங்களை விட்டு அலட்சியமாக விலகி போனவங்க, பிடிச்சவங்க, பிரிஞ்சு போனவங்க உங்களோட இணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறும். ஏன்னா அந்த 10ஆம் அதிபதி, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் அவர் தான், உங்களுடைய 10ஆம் அதிபதியும் யார்? சனி பகவான் தான். அப்போது உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்க போகுது. தெய்வத்தினுடைய முழு அருள் உங்களை அடைய போகுது. அந்த அனுகிரகத்தால் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. நிறைய சாதனைகளை உண்டாக்க போகிறீங்க ரிஷபராசி அன்பர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பலம், குடும்பஸ்தானம், அந்த குடும்ப ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி என்பர்கள். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய லெவலில் பாதிப்புகளாக இருந்திருந்தாலும் அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க. அதில் மாற்றம் இல்லை. பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சவங்களும் இணைய போகிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. குறிப்பாக மனைவிக்கும் கணவனுக்கும் உண்டான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல கனெக்ட் ஆக போகுது. 3rd பர்சன்கிட்ட எப்போவுமே நீங்கள் உங்கள் மனசில் ஒரு மனவேதனை இருந்தால் அதை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்குவீங்க. கடைசியில் அதுவே அவங்க மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் குடும்பத்தை தேவையில்லாத பாதிப்புகளுக்கு ஆளாக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டாயிருந்திருக்கு. அதனால்
இதுக்கு மேலே அதை தவிர்த்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக பேசி சரி பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு நல்லது. அதுவும் ரிஷபராசி அன்பர்கள் பெண்கள் உழைப்பாளிகள், எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் வளைஞ்சு நின்று எத்தனையோ விஷயங்களை இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்பார்த்த லெவலுக்கு நாம் வாழ்க்கை எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று, இதனால் ஏமாற்றங்கள் அதிகமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பார்வை உச்ச குரு பார்வை. இந்த உச்ச குரு பார்வை பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகுது. கணவன் இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணலை, அவர்களது செயல்களும் சில துரோகம் சார்ந்த பாதிப்புகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் அவங்க உங்களோட இணைச்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பாங்க. தேவையில்லாத செயற்கை சிநேகிதத்தினால கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க மீண்டும் இணைய போகிறாங்க. ஆரோக்கிய ரீதியிலையும் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீருமா, இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னு நினச்ச குடும்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறோமேன்ற நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் மாறப்போகுது. அழகாக வெளியில் வரீங்க, சம்பாதிக்கிறீங்க, மிச்சம் வச்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முயற்சி எடுக்க போகிறீங்க. வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகிறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான காலகட்டம். வயது அதிகமாகி இன்றைக்கி தடையாக்கிட்டே இருக்கே இந்த திருமணம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த உச்ச குரு பார்வையால் அங்கே பெரிய லெவலில் மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலே அருமையான இடமா உங்களுக்கு வாழ்க்கை துணை வரப்போகுது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய பொற்காலமாக நினச்சி செயல்படுங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பரல்கள் 3க்கு மேலே இருக்கணும். 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி அது டவுன் ஆகி 3க்கு கீழே வந்துருச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.